வணக்கம்ல என்ன வணக்கம். என் பேர் ராணி. என்னோட வயசு 70. எனக்கு டிகிரி படிக்கணுன்ற ஆசை இருந்தது. ஆனால் என்னோட சந்தர்ப்ப சூழ்நிலை நான் பிறந்து வளர்ந்த இடத்துல வந்து காலேஜ் இல்லை. 1972 73 எஸ்எல்சி முடித்தேன். அப்போ எனக்கு காலேஜுக்கு போகிற அளவுக்கு எங்கள் ஊரில் காலேஜ் இல்லை. மதுரைக்கு போகணும், இல்லை வேறு எங்கேயாவது வெளியூர் போய் படிக்கணுன்றதை அப்போல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் டைப் ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் இப்படிலாம் படிச்சுட்டு அடுத்து ஃபேமிலி லைஃப்னு ஆயிடுச்சு. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கார் தவறினதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணலான்னு யோசித்தேன். என்ன பண்ணலாம் அடுத்து நம்ம, ஏன்னா ஃபேமிலியில் எல்லாருமே செட்டில் ஆகிட்டாங்க. பையன் பொண்ணு அவங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருக்காங்க. என்னோட ஹெல்ப் அவங்களுக்கு எந்த விதத்துலையும் தேவையில்லைன்ற அளவுக்கு அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறது, என்னோட சந்தோஷம் என்ன அப்படின்னு தேடி பார்க்கும்போது படிக்கலாம் அப்படின்றதுல கிளம்பி வந்தேன். அப்போ படிக்கணுன்றப்போ எங்கே போனாலும் +2 சர்டிஃபிகேட்டை கொண்டான்னு கேட்டாங்க. என்ன பண்ணலாம், என்கிட்ட இருக்கிறது 11th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் தான். சரி, பழையபடி +1 +2 பழையபடி எழுதுறேன். +1 எழுதுறேன், +2 பண்ணுறேன், பாஸ் பண்ணினேன். நல்ல மார்க் வந்தது, 346 மார்க்கு, 58%. இன்னும் கூட நான் சரியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் காடு மலைன்னு சுத்த போகிறாள் அந்த மாதிரி சுத்த போயிட்டேன். போகாதுன்னு படிச்சிருந்தா இன்னும் மார்க் வந்திருக்கும். எனக்கு வந்து வயது வந்து ஒரு தடை அப்படிங்கிற சில பேர் சொல்லுவாங்க. கண்டிப்பா அதை நீங்க வந்து அதை உடைச்சு இப்ப பாஸ் பண்றீங்க. அடுத்த கட்ட இலக்கு அடுத்து மேல படிக்க போற யோகா படிப்புல லா காலேஜ் பக்கத்துல இருக்குன்றதுனால லா காலேஜ். வயசு அதுக்கு தடை இல்லைன்னு சொல்றாங்க. லா காலேஜ்ல ஃபீஸும் கம்மி, வயசும் யார் வேணா படிக்கலான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி லா காலேஜில் படிச்சுனாலும் யோகாவும் கண்டினியூ பண்ணுவேன். என்ன வேணாலும் சைட்லையும் இன்னொன்று பார்த்துட்டே இருப்பேன். வழக்கறிஞர் ஆகணுங்கிறது எதனால? அது நமக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எது நான் பண்ணினாலும் என்னை சுற்றி உள்ளவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். லா படிக்கிறோன்னா சட்டங்கள்லாம் பக்கத்தில் உங்களுக்கு சொல்லலாம் இல்லைங்களா. யோகா பண்ணினாலும் நான் என்னை சுற்றி உள்ளவங்களுக்கு நான் யோகா சொல்லித்தரலாம். சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லித்தரலாம். கலரி கற்றுட்ருக்கேன், சித்தா மெடிசன் கற்றுட்ருக்கேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.